ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். மேடஃபம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க பொன்னான நேரத்தை ஏன் கூட செலவு பண்ண வந்திருக்கீங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், நான் உங்க செந்தில். இது நம்ம மேக் இட் டிஃபரண்ட் சேனல். தனது மூத்த சகோதரனின் செல்ல பிராணியான கூப்பரை கவனித்துக் கொள்வதற்காக சென்ற அகிலனுக்கு அப்போது தெரியவில்லை, தான் எடுத்த இந்த முடிவு தனது வாழ்க்கையை புரட்டி போடப் போகிறது என்று. 1990 ஊட்டியில் தங்கி பணிபுரியும் தனது மூத்த சகோதரன் அகிலன், அவன் செல்லமாக வளர்த்து கொண்டு வரும் நாய் ஜெர்மன் ஷெஃபர்ட் என்னும் கூப்பரை கவனித்துக் கொள்வதற்காக தனது இளைய சகோதரனான அகிலனை அழைத்தான். அகிலன் சேலத்தில் ஒதுக்குப்புறத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறான். அவனின் அண்ணன் முகிலன். அவன் படித்து முடித்து பட்டம் பெற்றவன். அவன் ஊட்டியில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை செய்து கொண்டு வருகிறான். அவன் வேலையின் காரணமாக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. முகிலன் ஊட்டியில் ஒதுக்குப்புறத்தில் ஒரு தனி வில்லா எடுத்து தங்கியுள்ளான். அவனிடம் கூப்பர் என்னும் ஜெர்மன் ஷெஃபர்ட் நாயும் உள்ளது. தான் வெளியூர் சென்றால் கூப்பரை பார்த்து கொள்வதற்காக ஆள் யாரும் இல்லையே என்று யோசித்தான். தனது வீட்டில் பணிபுரியும் வேலையாட்கள் மாலை 6 மணி ஆனவுடன் சென்று விடுவார்களே, அதன் பிறகு கூப்பரை யார் பார்த்து கொள்வது என்று சிந்தித்து கொண்டிருந்தவன் ஏதோ ஒரு யோசனை வந்தது போல் கண்களை அகல விரித்து தனது அலைபேசியை எடுத்து தனது வீட்டிற்கு போன் செய்தான். முகிலன் போன் செய்தபடி இருக்க மறுமுனையில் போன் ட்ரிங் ட்ரிங் என்று ஒலித்தது. போனை அகிலன் எடுத்தான். மறுமுனையில் போனை எடுத்த அகிலன், ஹலோ, யாரு என்றான். டே அகி, நான் தான் முகிலன் பேசுகிறேன் என்று சொன்னவுடன், அண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எங்கள் நினப்பெல்லாம் உங்களுக்கு வருமா என்று செல்லமாக கடிந்து கொண்டான். அதற்கு முகிலன், டேய் நினப்பெல்லாம் இல்லாமல் இருக்குமாடா, எனக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால தான் என்னால் ஃபோனும் பண்ண முடியல, கோச்சுக்காத என்று அன்புடன் தன் தம்பியிடம் சொன்னான். அதற்கு அகிலன், சரி அண்ணா, சரி என்ன விஷயம் சொல்லுங்க, அம்மா கிட்ட எதுவும் பேசணுமா என்று சட்டென விஷயத்துக்கு வந்தான். அதற்கு முகிலன், அகி நான் உங்ககிட்ட தான் பேசணும் என்று சொன்னான். என்கிட்டயா, என்ன பேசணும் சொல்லுங்கண்ணா என்று அகிலன் சொன்னான். அதற்கு, டே அகி, இந்த மாதம் உனக்கு லீவு தானே என்று கேட்டான். அதற்கு அகிலன் முகம் சுளித்தபடி, ஆமாம், அதுக்கு இப்போ என்ன என்று கேட்டான். அது மே மாதம் என்பதால் கல்லூரிகள் விடுமுறையில் உள்ளது. அதை உணர்ந்ததால் தான் முகிலன் அகிலனிடம் அந்த கேள்வியை கேட்டான். அது ஒன்றுமில்லாகி, நான் என்னோட வேலை விஷயமா நான் வெளியூர் போக வேண்டியது இருக்கு. நம்ம கூப்பரை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களும் சாயந்தரம் 6 மணிக்கெலாம் வெளியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கூப்பரை பார்த்துக்க முடியாது. அதனால நீ ஒரு 2 நாள் மட்டும் வந்து இங்கே தங்கி கூப்பரை மட்டும் பார்த்துக்கிறியா என்று கேட்டான். ஓ அப்படியா, சூப்பர் அண்ணா, நானே இந்த லீவுக்கு எங்கேயாவது வெளியே போகணுமேன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்களே நல்ல ஐடியா கொடுத்துட்டீங்க. ஊட்டி வேற செம்மையான பிளேஸு, அதுவும் நீங்கள் காட்டுக்குள்ளே தனியாக வில்லால இருக்கீங்க. இந்த எக்ஸைட்மெண்ட்டை நினச்சா இப்போவே சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே, நான் இன்னைக்கு நைட்டே கிளம்புறேன் என்று சொல்லி தனது உரையாடலை முடித்தான். அன்று இரவே கிளம்பி சேலத்திலிருந்து மறுநாள் காலை ஊட்டி வந்தடைந்தான் அகிலன். பின்னர் முகிலன் தங்கியிருக்கும் வில்லாவிற்கு வந்து சேர்ந்தான். முகிலன் தங்கியிருக்கும் வில்லா வனப்பகுதியில் தனியாக அமைந்துள்ள ஒரு அழகிய வீடு. மாலை 6 மணி ஆனவுடன் வீட்டில் பணிபுரியும் வேலையாட்கள் அனைவரும் கிளம்பி விடுவார்கள். அதன் பிறகு அகிலனும் கூப்பரும் தனியாக தான் இருக்க வேண்டும் என்று இதை பற்றியெல்லாம் அகிலனிடம் விவரித்தான் முகிலன். அகிலனிடம் விவரித்துவிட்டு தனது பணியின் காரணமாக முகிலன் வெளியூர் சென்றான். நீண்ட தூரம் பேருந்தில் பயணம் செய்து வந்ததால் அகிலன் மிக சோர்வாக இருந்தான். அதனால் காலை முழுவதும் ஓய்வு எடுத்து முடித்தான். பின்னர் மாலை எழுந்தவுடன் ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு கூப்பருடன் விளையாட ஆரம்பித்தான். மாலை 6 மணி ஆனவுடன் வீட்டில் பணிபுரியும் வேலையாட்கள் கிளம்பிவிட்டனர். அதன் பிறகு அகிலனும் கூப்பரும் தங்கள் முதல் இரவை கழிக்க ஆரம்பித்தனர்.
மாலை 6 மணிக்கு தோட்டத்தில் ஃபயர் கேம்ப் செய்து கூப்பரும் அகிலனும் அமர்ந்து இயற்கை அழகை ரசித்து கொண்டிருந்தனர். அதன் பிறகு அகிலன், போர் அடிக்குதே, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படி என்று புலம்பிக் கொண்டிருந்தான். இவன் புலம்பிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் கூப்பர் தோட்டத்தில் இருந்தபடியே வனப்பகுதியை பார்த்து உருமியது. கரோ என்று உரும ஆரம்பித்தது. அகிலன் ஏதோ விசித்திரமாக இருப்பதை உணர்ந்தான். சரி, இதுக்கு மேலே இங்கே வெளியே உட்கார வேண்டாம், வா கூப்பர், நம்ம உள்ள போலாம் என்று லிவிங் ஹாலுக்கு கூப்பரை அழைத்து சென்றான். என்ன இந்த நேரத்துல காட்டுக்குள்ள இவன் யாரை பார்த்து உருமிட்டு இருக்கான்? ஒருவேளை காட்டு பண்ணியா இருக்குமோ என்று தனது மனதில் நினைத்துவிட்டு கூப்பரை அழைத்து அங்கிருந்து நகர்ந்தான். பின்னர் லிவிங் ஹாலில் உள்ள சோபாவில் அமர்ந்து டிவியை ஆன் செய்தான். அதில் ஒரு பேய் படத்தை போட்டு பார்க்க ஆரம்பித்தான். பின்னர், டே கூப்பர், இங்கே வா என்று அழைத்தான். அதுவும் வந்து அகிலனின் அருகில் அமர்ந்து டிவியை பார்க்க தொடங்கியது. இருவரும் படத்தை பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் கூப்பர் திரும்பியும் முன் கதவின் பின்புறம் யாரோ இருப்பது போல் உணர்ந்து உரும ஆரம்பித்தது. கூப்பர், அமைதியாரு, எதுக்கு குலைச்சிட்டே இருக்க? என்ன இவன் கதவை பார்த்து குலைக்கிறானே என்று மனதில் நினைத்து கொண்டு முன் கதவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அகிலன். பின்னர் கதவின் அருகில் சென்று, இவன் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு தான் குலைக்கிறான்னு நினைக்கிறேன், ஒருவேளை யாராவது இருப்பாங்களா என்று யோசித்தபடியே கதவை திறந்தான். கதவின் பின்னர் யாருமே இல்லை. வெளியில் ஒரு 2 அடி எடுத்து வைத்து வராண்டாவில் சுற்றி முற்றியும் பார்த்தான். தோட்டத்தை நோக்கினான். யாருமே அவன் கண்களில் தென்படவில்லை. பின்னர் வீட்டிற்குள் வந்து கதவை லாக் செய்தான். பின்னர் மறுபடியும் சோபாவில் வந்து அமர்ந்து டிவியை பார்க்க தொடங்கினான். சிறிது நேரம் கழித்து கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. டக் 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 டக். என்ன, இப்போதானே பார்த்துட்டு வந்தோம், இப்போ யாரா இருக்கும்? இந்த நேரத்தில் இந்த காட்டுக்குள்ளே யார் வந்து கதவை தட்டுறாங்க என்று யோசித்தபடியே சோபாவில் இருந்து எழுந்து கதவை நோக்கி சென்றான். என்றும் இல்லாதபடி கூப்பர் இன்று மிக அதிகமாக குறைப்பதை கண்டான். கூப்பர் குறைக்கும் விதத்தை பார்த்து அகிலனுக்கு சிறிது பயம் வந்தது. என்ன, இன்னைக்கு கூப்பர் இந்த அளவுக்கு மோசமாக குறைக்குதே, ஐயோயோ, இந்த நேரத்தில் யார் கதவை தட்டுறாங்கன்னு வேற தெரியலையே, கதவை திறக்கலாமா வேண்டாமா என்று யோசித்தபடியே கை நடுக்கத்துடன் கதவின் தாழ்பாலில் கை வைத்து கதவை திறந்தான். கதவை திறந்து வெளியே நடந்து சென்ற அகிலன் அங்கு யாரையும் காணவில்லை. அங்கு யாருமே இல்லை. முன்பு பார்த்தபடியே தோட்டத்திலும் வராண்டாவிலும் சுற்றி முற்றி பார்த்தான். யாருமே இல்லை. பின்பு உள்ளே வந்து கதவை லாக் செய்தான். பின்னர், சரி, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், படம்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி என்று சொல்லிவிட்டு பெட்ரூமிற்கு சென்றான். அங்கு சென்றவுடன், கூப்பர், இங்கே வா என்று அழைத்து இருவரும் பெட்டில் படுத்து முதல் நாள் இரவை கழிக்க ஆரம்பித்தனர். அகிலன் உறங்கிவிட்டான். காலை விடிந்தது. அகிலன் தூக்கத்திலிருந்து எழுந்தான். வீட்டில் வேலையாட்களும் வந்து தனது வேலையை தொடங்க ஆரம்பித்தனர். அகிலன் ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு வந்து தன் காலை உணவை முடித்தான். பின்னர் கூப்பரும் அகிலனும் தோட்டத்தில் ஓடியாடி விளையாட ஆரம்பித்தனர். இருவரும் ஓடியாடி நிம்மதியாக விளையாடி கொண்டிருந்ததால் நேரம் போனதே தெரியவில்லை. மாலையானது. உடனே அகிலன் கூப்பரை அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு வந்தான். இருவரும் தோட்டத்தில் அமர்ந்து கேம்ப் ஃபயரில் அமர்ந்து கொண்டு அகிலன் தேநீர் அருந்தி கொண்டிருந்தான். பின்னர் வீட்டில் பணிபுரியும் வேலையாட்கள் கிளம்பிவிட்டனர். இதற்கு மேல் இங்கு இருக்க வேண்டாம் என்று சொல்லி ஃபயரை அணைத்துவிட்டு மறுபடியும் கதவை லாக் செய்து கொண்டு கூப்பரும் அகிலனும் லிவிங் ரூமில் உள்ள சோபாவில் அமர்ந்தனர். நேத்தே படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போச்சு. இந்த சத்தம் கேட்டதுனால தான் பயந்துக்கிட்டு படத்தை பாதியோட நிப்பாட்டிட்டேன். இன்னைக்கு அந்த படத்தை ஃபுல்லாக பார்த்தே முடிச்சிடணும் என்று டிவியை ஆன் செய்து நேற்று பார்த்து கொண்டிருந்த படத்தை மறுபடியும் ஆன் செய்தான். தொடர்ச்சியாக படம் ஓட ஆரம்பித்தது. அகிலனும் கூப்பரும் சோபாவில் அமர்ந்து கொண்டு படத்தை பார்க்க ஆரம்பித்தனர். படம் சுவாரஸ்யமாக போய்கொண்டிருந்த அந்த நேரத்தில் கிச்சனில் ஏதோ பாத்திரம் உருண்டு விழுவது போல் அகிலன் காதில் விழுந்தது. அவன் சட்டென்று திடுக்கிட்டு எழுந்து, என்னடா இது,
அப்படி என்று சொல்லிக்கொண்டு கிச்சனை நோக்கி விரைந்தான். ஆனால் கூப்பர் மெயின் கதவை நோக்கி குறைக்க ஆரம்பித்தது. அகிலன், கூப்பர் அமைதியாயிரு என்று கத்திக்கொண்டே கிச்சனில் கீழே விழுந்து கிடக்கும் பாத்திரத்தை எடுத்து ஒழுங்கு செய்ய ஆரம்பித்தான். ஆனால் அந்த பக்கம் மெயின் டோரில் கீழே நாய் உள்ளே வருவதற்காக ஒரு சிறிய கதவு உள்ளது. மெயின் டோரில் அந்த கதவை லாக் செய்ய அகிலன் மறந்துவிட்டான். கூப்பர் குறைத்து கொண்டே அந்த கதவின் வழியாக வெளியே ஓட ஆரம்பித்தது. இதை உணர்ந்த அகிலன், கூப்பர் எங்கே போற, நில்லு என்று கத்திக்கொண்டே கையில் ஒரு டார்ச்சை எடுத்துக்கொண்டு கூப்பரை விரட்டி ஓட ஆரம்பித்தான். தோட்டத்தின் வழியாக சென்ற கூப்பர் காட்டுக்குள் நுழைந்தது. அகிலன் பின்னாடியே கத்திக்கொண்டே, கூப்பர் நில்லு, ஓடாத ஓடாத என்று கத்திக்கொண்டே கூப்பரின் பின்னாடி தோட்டத்தை தாண்டி காட்டுக்குள் நுழைந்தான். அகிலன் கூப்பரை தேடி காட்டிற்குள் அதிக தூரம் சென்று விட்டான். பின்னர் கூப்பரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. தனது வழியையும் மறந்துவிட்டான் அகிலன். காட்டின் நடுவில் சென்ற அகிலன், ஐயையோ என்னடா இவ்வளோ இருட்டா இருக்கு என்று சுத்தி முத்தி பார்த்து கொண்டு, கூப்பர் இங்க வாடா, ஐயோ இவன் வேற தனியா விட்டுட்டு எங்கேயோ போயிட்டானே, இங்கிருந்து எப்படி வெளியே போறதுன்னு தெரியலையே, என்னடா சோதனை இது என்று சொல்லிக்கொண்டே நடக்க ஆரம்பித்தான். கூப்பரின் குறைக்கும் சத்தம் மட்டும் அகிலன் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தது. சிறிது தூரம் நடந்த பிறகு அகிலன் காதில் கேட்டுக்கொண்டிருந்த கூப்பரின் சத்தம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது. பின்னர் கூப்பரின் சத்தமே கேட்கவில்லை. அகிலன் காட்டிற்குள் தனியாக நின்று கொண்டிருந்தான். நடந்து கொண்டிருந்த அகிலன் ஏதோ விசித்திரமாக உணர்ந்தான். தான் பின்னால் யாரோ நிற்பது போல் உணர்ந்தான். சட்டென்று பின்னாடி திரும்பி பார்த்தான். அங்கு யாருமே இல்லை. அகிலனின் இதயம் படபடக்கத் தொடங்கியது. அவன் உடம்பு முழுவதும் வேர்வை நீராக ஓடியது பயத்தில். பின்னர் ஒரு அடியாக எடுத்து வைத்து கூப்பரை தேட சென்றான். அப்போதுதான் அவனுக்கு புரிந்தது, தான் அந்த காட்டுக்குள் நுழைந்து விட்டோம் என்று. பின்னர் அவனை சுற்றி யாரோ இருப்பது போலவே உணர்ந்தான். பயத்தில், கூப்பர் எங்க தாண்டா போன, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, சீக்கிரம் வாடா என்கிட்ட என்று கத்திக்கொண்டே முன்னோக்கி சென்றான். அவன் கூப்பரை அழைத்து கொண்டு முன்னே சென்று கொண்டிருக்கும் போது அவனுக்கு பின்னாடி மரத்தின் மேலிருந்து ஏதோ தொப் என விழும் சத்தம் கேட்டது. அவன் இதயம் 100 குதிரையின் வேகத்தை போல் படபடபடவென துடிக்க ஆரம்பித்தது. அவன் பயத்தில் மெதுவாக பின்னாடி திரும்பி பார்க்க ஆரம்பித்தான். அவன் பின்னாடி திரும்பி பார்த்தவுடன் படபடபடவென துடிக்கும் அவன் இதயம் ஒரு நிமிடத்தில் வெடித்து சிதறும் போல் ஆனது. ஏனென்றால் அவன் பின்னால் ஒரு உருவத்தை கண்டான். ஐயோ அம்மா, இந்த நேரத்துல யாரா இங்கே வந்து நிற்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். இவன் யோசித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் தூரத்தில் நின்று கொண்டிருந்த அதே உருவம் படக்கென்று அவன் முன்னால் வந்து நின்றது. ஐயோ என்று கத்திக்கொண்டே கீழே விழுந்தான் அகிலன். அந்த தருணம் அவன் மரணம் அவன் கண் முன்னே வந்து நின்றதை உணர்ந்தான். மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்த அகிலனுக்கு கடவுள் அனுப்பிய தேவதூதனை போல் சட்டென்று அவன் முன்னால் வந்து நின்றது கூப்பர். கூப்பர் வந்து நின்றவுடன் படக்கென்று அந்த உருவம் மறைந்து போனது. ஆனாலும் கூப்பர் குறைப்பதை நிப்பாட்டவே இல்லை. ஒரு வழியாக அகிலனுக்கு நிம்மதி பெருமூச்சே வந்தது. கூப்பர் எங்க தாண்டா போன, இந்த காட்டுக்குள்ள கொண்டாந்து என்னை தனியா விட்டுட்டு இப்படி ஏண்டா கதவை விட்டுட்ட என்று அவன் பேச்சு திக்குமுக்காடி கூப்பரை நெருங்கி கொஞ்ச ஆரம்பித்தான். பின்னர் கூப்பரின் உதவியுடன் அந்த வனப்பகுதியில் இருந்து தனது வீட்டை சென்றடைந்தான். பின்னர் மெயின் டோரையும் கீழே இருந்த அந்த சிறிய கதவையும் மறக்காமல் தாளிட்டான். பின்னர் பெட்ரூமிற்கு சென்ற அகிலனும் கூப்பரும் விடியும் வரை முழித்தே இருந்தனர். விடிந்தவுடன் அவனின் அண்ணன் முகிலன் வீட்டிற்கு வந்தான். அவனிடம் பத்திரமாக கூப்பரை ஒப்படைத்துவிட்டு
சேலம் திரும்பினான் அகிலன். அதன் பிறகு அவன் இரவில் தனியாக வெளியே செல்வதையே தவிர்த்தான். இந்த சம்பவத்திற்கு பிறகு கூப்பரும் இந்த சம்பவமும் அவன் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தது. இந்த சம்பவம் அவனது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக அமைந்தது. இந்த கதையை கேட்டவுடன் உங்களின் இதயம் படபடவென துடிக்கும் என்று நம்புகிறேன். மற்றொரு கதையுடன் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோஸ்ட்.